ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம கன்னடத்தில் 2024 ரிலீஸ் ஆன சந்தீப் சங்கர் டைரக்ஷனில் ஒரு அற்புதமான ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த படத்தினோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சகாகாரி. இந்த படத்தில் வந்து ரங்கைனா ரகு வந்து இந்த படத்தில் லீட் ரோல் நடிச்சிருப்பார். அவர் ஹீரோ மாதிரியே தெரியாது, அவர் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. இந்த படத்தினோட ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினோட ஸ்டோரி வந்து ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலில் வந்து ஒரு மாஸ்டராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோன்னு சொல்ல முடியாது, அந்த ஹோட்டலுக்குரிய அந்த நபர் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்லேயே ஒரு மனிதனோட உடலை வெட்டி அதை வந்து அடுப்பில் வச்சு எரிப்பார் அந்த ஹோட்டலில். அதுதான் ஃபஸ்ட்டு நடக்கும். அதுக்கப்புறம் அவர் எதுக்கு வெட்டினார், ஏன் வெட்டினாருங்கிற ஃப்ளாஷ்பேக்கை விரிஞ்சு அது வந்து ஒரு சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லராக வந்திருக்கு. பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய கதையாக இந்த கதை கொடுத்துருக்கிறதா இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம். கண்டிப்பாக நம்ம கன்னட படங்கள்னாவே கிரைம் த்ரில்லர் வந்து சுமாராக தான் இருக்கும். மசாலா தலைவை படங்கள் நிறையா வரும்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி கிடையாது. இந்த படம் வந்து கிரைம் த்ரில்லராக வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தில் அவங்க எடுத்துக்கிட்ட கதையும் அந்த கதையை கொண்டு போன அந்த திரைக்கதையான நேர்த்தியான ஒரு விஷயம் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலமாக அமைஞ்சது. மியூசிக் அந்தளவுக்கு தரமாக வச்சு செஞ்சுருக்காங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி வந்து நம்ம சொல்லணும்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு, அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆர்மியில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பார். அதுக்கு முன்னாடி தன்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற இன்னொரு ஃப்ரெண்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை பார்த்து அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு வந்து ஆர்மிக்கு போயிடுறாரு. போனதுக்கப்புறம் அங்கேருந்து இவர் ஃப்ரெண்டு மூலிமா ஒரு கால் வருது, உன்னுடைய மனைவி வந்து வேறொரு நபரோட தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வருது. அவர் அங்கேருந்து இங்கே வராரு. வந்த உடனே தன்னோட மனைவியை அவரோட கையால் கொல்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாகுது. அதுக்கப்புறம் அந்த தலைமறைவாகி போலீஸ்கிட்ட தப்பிச்சு அந்த ஹோட்டலுடைய ஒரு அறையில் போய் அவர் தங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் நடத்திட்டு இருக்கிற அந்த நபர் அவரை காப்பாற்றினாரா, அந்த போலீஸ்கிட்ட காட்டி கொடுக்காம இருந்தாரா, அந்த உண்மையான அவரோட மனைவியை கொலை செஞ்சது யார், அந்த ஹோட்டலுக்கும் அந்த ஹோட்டலில் தங்கியிருந்த அந்த ஹோட்டல் ஓனருக்கும் அந்த ஆர்மி ஆஃபீஸராக வந்து அந்த கொலை செஞ்ச அந்த நபருக்கும் என்ன சம்மந்தம், அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கதையும் விரியும் போது உண்மையிலே நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இந்த படத்தை கொண்டு போயிருந்தாங்க. அதுதான் இந்த படத்தினோட பலம். அதுதான் சில காட்சி அமைப்புகள் கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியாக இருந்தாலும் கூட கிளைமேக்ஸில் அவங்க ஒவ்வொரு முடிச்சா நம்ம அவுத்து சொல்லும்போது உண்மையிலே வேறு லெவல் கிரைம் த்ரில்லனுடைய முழு தன்மை அடைஞ்சதுன்னு நம்ம சொல்லணும். உண்மையிலே இந்த படத்தை நீங்கள் பார்க்க வாய்ப்பு கிடைச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான் இது. இந்த படத்துக்கு வந்து நம்ம ஒரு 55 to 60 மார்க்குள்ளே கொடுப்போம். அதுக்குண்டான ஒர்த்து இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்குது. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.